ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ஃப்ரைடே எப்போவுமே 9:30-10 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா எனக்கு ரொம்ப சீக்கிரமே முழிப்பு வந்துருச்சு. எந்திரிச்சிட்டேன். சரி ஆதிரனும் சுதாகரும் தூங்கிட்டு இருந்தனால நம்மளே போய் ஃபிஷ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி ஹைப்பர் மார்க்கெட் கிளம்பியாச்சு. என்னமோ ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு எஜிப்ஷியன் திலாப்பியா மீன் தான் வாங்கலான்ட்டு வந்தேன். கரெக்டாக அதுவுமே வந்து இன்றைக்கி ஆஃபர் போட்டிருந்தாங்க. யூஸ்வலி ஃபிஷ் வந்து நான் இங்கேயே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாங்கிடுவேன். க்ளீன் பண்ண தெரியும், பட் ஸ்டில் வந்து அது ரொம்ப நேரம் எடுத்துக்குவேன். அதனால சரி நான் இங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கியிருக்கேன். நீட்டாக க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து சால்மன் ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வாங்க வந்தது வந்து எஜிப்ஷியன் திலாப்பியா. அதையும் க்ளீன் பண்ண கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி சுற்றி பார்க்கலாம் அந்த கேப்லன்னு சொல்லி கிளம்பியாச்சு. இந்த பாத்திரம் எல்லாமே செட்டோடு வச்சுருந்தாங்க. நல்ல வெயிட்டு கூட. எனக்கு ஆக்சுவலி இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது எல்லாம் லைக் 9 செட்டா 7 செட்டுன்னு போட்டிருந்தாங்க. ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 849 ரியால், அப்புறம் இன்னொரு செட் வந்து 269 ரியால்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப நேரத்துலேயே வந்துட்டங்காட்டிக்கு கடையில் அவ்வளோ கூட்டமே இல்லை. இல்லாட்டி ஃபிஷ் க்ளீன் பண்ணுற இடத்துல பயங்கர கூட்டமாக இருக்கும். என்னடா இவ்வளோ டைம் கடைக்கு வந்திருக்கோம், இந்த பேக் செக்ஷன் நம்ம கண்ணிலேயே படலையே அப்படின்னு நினச்சிட்டு இதான் ஃபஸ்ட் டைம் பேக் செக்ஷனே நான் பார்க்குறேன். சரி நான் அதையும் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். ஐ திங்க் 25 ரியால், அந்த பெரிய பேக் எல்லாமே 25 ரியால் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த குட்டி பேக்லாம் கொஞ்சம் க்யூட்டாக தான் இருக்குது. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலி இது வந்து பார்க்க வந்து லைட் வெயிட்டாக இருக்கும்னு நினச்சி தூக்குனேன். ஆனால் பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டு. 10 ரியால் போட்டிருந்தாங்க. டிசைன் அது வந்து பார்க்கவே நல்ல லுக்காக இருந்தது. ஆக்சுவலி இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறக்கு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்குறதோட சரி எதுவும் வாங்குறதில்ல. ஏன்னா ஆதரன் கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் பெருசாக வீட்டில் வைக்கிறது இல்லை. ஏன்னா சீக்கிரம் கை ஸ்லிப்பாகி அவர் எங்கேயாவது போட்டுருவார். அதுக்கப்புறம் இந்த சூப் பவுல் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. நல்லா வெயிட்டாகவும் இருக்குது, பார்க்குற செம்ம லுக்காக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பிரியாணி ரைஸ் பாட் இது வந்து 20 ரியால் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து நார்மல் பாத்திரத்தில் விட இந்த மாதிரி மண்பானை பாத்திரங்கள்லாம் வந்து ஒரு தனி ஒரு கிரேஸ் எனக்கு. யூஸ்வலி மோஸ்ட்லி என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், சமைக்கிறது எல்லாமே நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் சமைப்பேன். அப்புறம் இது குட்டி பவுல் வந்து ரொம்ப நல்லாச்சு. ஐ திங்க் இது 13 ரியால்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஃபிஷ் கறி சட்டி இருந்தது. ஐ திங்க் 20 ரியால்னு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக தான் இருந்தது. ஸோ ஃபிஷ் கறி சட்டி இந்த மாதிரி இதுலேயே வந்துட்டு மண்பானையிலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணி குடிக்கிற ஜக்கு மாதிரி கூட ஒன்று வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. அது நல்லா பாலிஷ் பண்ணி இது என்ன பண்ணாங்கன்னு தெரில, நல்லா பார்க்கறதுக்கு செம லுக்காக இருக்குது. ஸோ ஒரு செம க்யூட்டாக இருந்தது. இன்னும் நிறைய பாத்திரம் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாமே பயங்கர வெயிட்டாக இருந்தது. ஸோ இதுவுமே அப்படி தான் ரொம்ப நல்லாயிருக்கு. வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தட்டு மாதிரி, அப்புறம் இது குட்டி டம்ளர் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்திருந்தது. தீபாவளி ஐட்டம்ஸ் எல்லாம் ஓரங்கட்டிட்டு ஐ திங்க் லாஸ்ட் வீக்காக என்னமோ நான் போட்டிருந்த வீடியோ அந்த தீபாவளிக்கு வந்த ஐட்டம்ஸ்லாம் சொல்லி காமிச்சிருந்தேன். ஸோ இப்போ அந்த ஐட்டம் எல்லாம் ஓரங்கட்டிட்டு இப்போ வந்து கிறிஸ்மஸ்க்கான ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. ஸோ இந்த ரெட் கலர் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது. அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு நீங்கள் டெக்கரேஷனுக்கு ஐட்டம்ஸ்லாம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கே சிட்டி ஹைப்பர் மார்க்கெட் வந்து பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே. கிறிஸ்மஸ் கொண்டாட போகிற அனைத்து கிறிஸ்துவ நண்பர்களுக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எப்படி ஓடிச்சுனே தெரில. ஒவ்வொரு வருஷமும் ஆனால் இது தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நியூ இயர் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது, கட் பண்ணால் அடுத்த வருஷம் நியூ இயர் கொண்டாடுற மாதிரி இருக்குது. நடுவில் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. எவ்வளோ சீக்கிரம் நாட்கள் ஓடுது பாருங்களேன். ஆனால் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் டைமே போகாத மாதிரியே இருக்கும், போர் அடிக்கும். இப்போ வந்து டைம் பத்த மாட்டேது. நான்லாம் அடுத்த நாளில் 1 hour 2 hour கடன் வாங்கி வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது என் பொழப்பு. ஸோ வந்து பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு நாட்கள் எல்லாமே. ஸோ கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ் வேணும்னா இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி என்ன மாதிரி யாருக்காவது இந்த மாதிரி வேடிக்கை பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ போய் ஃபிஷ் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். மீன் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. போயிட்டு இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான். காலையில் வந்து இட்லி மீன் குழம்பு, மதியானம் வந்து சாப்பாடு மீன் குழம்பு, நைட்டுக்கு வந்து தோசை மீன் குழம்பு. ஏன்னா நான் மட்டும்தான் மீன் சாப்பிடுவேன், சுதாக்கு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வேறு ஏதாவது செய்யணும். அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக மீன் குழம்பு வச்சே ஓட்டிட வேண்டியது தான். நம்ம கோபி சுதாகர் சொல்கிற மாதிரி இது நல்லா இருக்குது. கத்தார் கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. அப்புறம் இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா மணி 8:15 தான் ஆச்சு. ஸோ பெருசாக இங்கே யாருமே இல்லை. இல்லாட்டி இங்கே வந்து ஃபுல்லாக வண்டி நிற்கும். அது மாதிரி அமைதியாக நல்லா இருக்குது. ஃப்ரைடே மார்னிங் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கு. ஆதிரனும் சுதாகரும் எந்திரிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னும் கால் எதுவும் வரல. போனால் தான் தெரியும். போயிட்டு அவங்களுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது பண்ணணும். இன்றைக்கி வந்து கடலமுத்து சட்னி தான் செஞ்சுருந்தேன் காலையில் தோசைக்கு அவங்க 2 பேர்த்துக்கும். அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கும் தோசையை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய மீன் குழம்பு வேலைகளை நான் ஆரம்பித்தேன்.
மீன் நல்லா தான் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் வந்து குட்டி குட்டி ஸ்லைஸாக போட சொன்னேன். அது அந்த அண்ணன் காதுலேயே வாங்கல போல், நல்ல பெரிய பெரிய சைஸாக கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் இது தனியாக குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணேன். அப்புறம் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து அரைச்சி வச்ச குழம்பு மாதிரி தான் பண்ணுவேன். தேங்காயெல்லாம் போட்டு வெங்காயம்லாம் அரைச்சி ஊற்றுவேன். இதோட ரெசிபி வீடியோ ஆல்ரெடி என்னோடய ஷார்ட்ஸில் இன்றைக்கி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், யூடியூப் ஷார்ட்ஸில். அதில் போய் பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸி. வெங்காயம் தக்காளியெல்லாம் வணக்கிட்டு அதில் மல்லித்தூள் மிளகாத்தூள் தேங்காயெல்லாம் போட்டு அதையும் வணக்கிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு அரைக்கணும். அவ்வளோதான் மசாலா. கூட கொஞ்சமாக நான் வந்து வெந்தயம் இதில் சேர்த்துருந்தேன். மறுபடியும் வெங்காயம் கொஞ்சம் பூண்டில் போட்டு வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்றி அரைச்ச மசாலா எடுத்து ஊற்றி கொதிச்சதுக்கப்புறமா மீன் போடணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கத்தார் வந்த புதுசில் எனக்கு எந்த மீன் வாங்குறதே தெரியாது. என்னடா நேமெல்லாம் வித்தியாசமாக இருக்கே, எது நம்ம ஊர் மீனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கால்வாசி சேரியே தான் வாங்கிட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு நாள் எஜிப்ஷியன் திலாப்பியா ஐ திங்க் நான் ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டேன். அதுலேருந்து அதுக்கப்புறம் எஜிப்ஷியன் திலாப்பியா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதை ஃப்ரை பண்ணி அதையும் சாப்பிட்டாச்சு. ஒரு தூக்கமும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு சாயந்தரம் சரி டீ குடிச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லி கிளம்பிட்டோம். அந்த தோசா ஸ்ட்ரீட்னு ஒரு கடை, அங்கே தான் வந்திருந்தேன். இங்கே வந்து அந்த பழம்பொரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப தின்னாக இருந்தது. எனக்கு இந்த ஆனியன் உள்ளி வடை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பன் மஸ்கா இப்போ இங்கே பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. எனக்கு வந்து அவ்வளோ ஸ்வீட் பிடிக்காது, பட் சுதாகருக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க வந்து அடிக்கடி இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு டீயை குடிச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நைட் டின்னருக்கு வந்து ஆதனுக்கும் சுதாகருக்கு மட்டும் நான் வந்து நூடுல்ஸ் பண்ண போகிறேன், எக் நூடுல்ஸ். ஸோ இந்த ஹக்கா நூடுல்ஸ் வச்சு தான் ஸோ ரொம்ப சிம்பிள், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாஸ்லாம் எதுவுமே வேண்டாம். நான் மோஸ்ட்லி சாஸ் இதெல்லாம் ஊற்றி பண்ண மாட்டேன். ஜஸ்ட் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மிளகா பொடி, அவ்வளோதான். ரெசிபியாக முடிஞ்சுது. அப்புறம் இதை வேக வச்சு போடணும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். அதுலேயே உப்பும் போட்டுடணும். நான் கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துவேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த பேக்கெட்டை உடச்சி போட்டலாம். இந்த பேக்கெட் ஐ திங்க் 2 ரியாலோ 3 ரியாலோ அந்த அவ்வளோதான். அப்புறம் அந்த பேக்கெட்டை உடச்சி போட்டுட்டு இந்த நூடுல்ஸ் வந்து வேகணும். வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 இல்லை 3 முட்டை போட்டுட்டு இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இதுலேயே உப்பும் கொஞ்சம் பெப்பரும் போட்டுட்டு இந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி நல்லா வணக்கினதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி போட்டு நான் எந்த சாஸுமே இதில் ஊற்றல. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த கரம் மசாலா இருக்குங்களா, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூனும் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். அதோட பச்சை வாசம் மட்டும் போனதுக்கப்புறம் நம்ம முட்டையை வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த முட்டையை எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சிக்கன் 65 ஆட் பண்ணாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கேப்சிகம் இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த வடித்து வச்சுருக்க அந்த நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து எடுத்து போட்டு ஆக்சுவலி இதுலேயும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி உப்பு பத்தாது. அதுக்கப்புறம் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான எக் நூடுல்ஸ் ரெடிங்க. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சுதாகருக்கு ஒரு 1 சைடு ஆம்லெட்லேயும் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நூடுல்ஸ் தான் இன்றைக்கோட டின்னர். இன்னையோட விலாக் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணுவோம். பாய்.